சின்னமரமும் சரியில்ல. அடுத்தது என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க தமிழுக்கும் சேதுக்கும் கல்யாண நாள்னால, அவங்க அப்பா ராஜாங்கம் ரெடி பண்ணியிருக்கிறாரு. இல்லாத ஒரு 10 தம்பதிகளுக்கு கல்யாணத்த முடிச்சு வச்சா, அவங்களுடைய வாழ்த்து நம்ம சேதும் தமிழும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு தோசியர் சொன்னத கேட்டு, அவங்க குலதெய்வம் கோயில்ல எல்லார் ஏற்பாடும் நல்லபடியா முடிஞ்சிருது. அங்க நம்ம சாவுத்திரி பிளான் போட்ட மாரி 2 தம்பதிகள கல்யாணம் முடிச்சவங்கள நிறுத்தி, அதுலேருந்து வரக்கூடிய சொத்த நம்ம பகிர்ந்துச்சுக்கலாம். அதுலேருந்து வரக்கூடிய 50, 50ன்னு பேசி வச்சு ஆட்கள 2 பேர செட் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க தமிழுக்கும் நம்ம சேதுக்கும் தெரியாது. இப்போ தெரிஞ்சு அசிங்கப்பட போறாங்க சாவுத்திரியும், அவங்க தாமரையும். இந்த சைடுல எல்லா அடிபிடின்னு எல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணி தாலி எடுத்து குடுக்க போறாங்க. அப்ப போகும்போது நிறுத்துங்க அப்படின்னு நம்ம காவியா சொல்றாங்க. இத கேட்டோனே எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது. உடனே ஏம்மா நிறுத்த சொன்ன? என்ன விஷயம்? அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல இந்த வீட்ல உள்ளவங்க 2 பேரும் சேர்ந்து இங்க கல்யாணம் முடிச்ச 2 தம்பதிகள சேர்த்துருக்காங்க அப்படின்னு காவியா சொல்றாங்க. இத கேட்டோனே எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது. இங்க பக்கத்துல நிக்கிற ஈஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி நம்ம ஒண்ணும் செய்யலையே! அப்படின்னு பார்த்தா இங்க சாவுத்திரியும், தாமரையும் செஞ்சு வச்சிருக்காங்க. அப்ப எந்த தம்பதி அப்படின்னு கேட்கவும், நம்ம ராஜாவும் கேட்குறாங்க. அந்த லாஸ்ட்ல நிக்கிறவங்களும், இந்த ஃபர்ஸ்ட் முகப்புல நிக்கிறவங்களும் தான் அப்படின்னு கேட்டோனே, அவங்க நாங்கலாம் பண்ணல. நாங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ணாதவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த சைடுல நிக்கக்கூடிய அவங்க உண்மைய ஒத்துக்கிடுதாங்க. இந்த என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அப்பச்சி, "ஏய் என்னடி இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு காவியா சொல்றதெல்லாம் உண்மையா? அப்படின்னு கேட்குறாங்க. இல்லம்மா, அவ பொண்ணு, சின்ன பொண்ணு ஏதோ சொல்றாங்கன்னு சொல்றாங்க. இத கேட்டோனே ராஜாங்கம் கேட்குறாரு. என்னம்மா நீ இப்படி எடுத்தேன் கவுத்தேன்னு சொல்ல மாட்டியே? இல்ல இவங்க பேசுனத நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. கேட்டோனே என்னம்மா கேட்ட? அப்படின்னு அப்பச்சி கேட்குறாங்க. இல்ல இவங்க நீங்க சிறு சிறு இதெல்லாம் குடுக்குறத பார்த்துட்டு, அதுல கம்சன் வச்சு பேசி தான் 2 தம்பதிகள உள்ள இறக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டவும், ஏய் இது எப்படிடா நடந்துச்சு? அப்படின்னு ராஜாங்கம் கோவத்துல கேட்குறாரு. இந்த சைடுல சேதுக்கு கோவமா இருக்கு. உடனே இந்த தம்பதிகள் எப்படி வந்தாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாரு கருப்பன். உடனே யோசிக்கவும் சொல்றாரு, ஆமா மாமா, நம்ம இவங்க சாவுத்திரியும் தாமரையும் தான் சொன்னாங்க. நான் அதற்கு ஏற்படுத்தி நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே நம்ம அப்பச்சி நேரா சாவுத்திரிய அடிச்சிருதாங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டு இங்க நிக்காதீங்க. நீங்க இந்த குடும்பத்தில பிறந்துட்டு இப்படி பண்றீங்களேடி! அப்படின்னு அப்பச்சி திட்டி அனுப்பிருதாங்க. இத கேட்டோனே ஈஸ்வரிக்கு ரொம்ப கொண்டாட்டமா இருக்குது. இத பார்த்தோனே நம்ம ஈஸ்வரி காவியாவ புகழ்ந்து பேசுறா. என் மருமக அத செஞ்சா, இத செஞ்சா. என் மருமக எவ்வளோ பெரிய விஷயத்த கண்டுபிடிச்சுட்டான்னு சொல்லவும், அங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருக்கு. ராஜாங்கம் உடனே நம்ம காவியா பார்த்து சொல்றாங்க, "பரவால்லம்மா, நீ இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமக தான். பார்த்தீங்களா மாமா, என் மருமவ நான் எப்படி தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு கொண்டு வந்த ஒரு மருமக." அப்படின்னு சொல்லவும், நம்ம சாவித்திரிக்கு அங்க வயிறு எரிஞ்சு அங்க நின்னு பார்த்துட்டு நிக்கிறாங்க. இந்த சைடுல ஈஸ்வரிக்கும், போஸுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இதையாவது இந்த சாவித்திரி எப்படியோ வெளிய போயிட்டாங்க. இனிமேல ஈஸ்வரி ஆட்டத்த ஆரம்பிச்சிடணும் இந்த குடும்பத்துல. யாரையும் அடுத்து அடுத்து என்னலாம் செய்யணுமோ பிளான் போடணும் அப்படின்னு நினைக்காங்க நம்ம ஈஸ்வரி. இப்போ நம்ம ராஜாங்கம் கேட்குறாங்க, "பரவாயில்லம்மா, இப்ப 2 தம்பதிகளுக்கு என்ன பண்ண?" "இல்ல மாமா, நான் ஏற்கனவே ஏற்படுத்திட்டேன்மா மாமா. 2 தம்பதிகள் எங்க அப்பா மூலியமா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. எல்லாம் விசாரிச்சு தான் கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ வந்துருவாங்க." அப்படின்னு சொல்றாங்க. உடனே அங்க வச்சு தாலிலாம் நல்லபடியா கட்டி முடிச்சு, நம்ம சேதுவும் அவங்க நம்ம தமிழ் மூலியமாவும் தாயள்ளிய எடுத்து குடுத்து, அந்த 10 தம்பதிகளும் தாலி கட்டி முடிக்கிறாங்க. முடிச்சோனே வீட்ல வச்சு பேசுறாங்க. "பரவால்ல, சேது கல்யாணம் 4 நாளுமா ஏதோ ஒரு விஷயம் நடக்காம போயிருமோன்னு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன்." அப்படின்னு சொல்றாங்க அப்பச்சி நம்ம ராஜாங்கத்திட்ட. "ஆமாம்மா, நீங்க சொல்றது சரிதான். ஏதோ நீங்க சொன்ன விஷயத்த ஃபுல்லாவே நல்லபடியா முடிஞ்சுச்சு. அதுவரைக்கும் சந்தோஷம். இவங்க நினைக்கக்கூடிய எல்லா விஷயமும் நமக்கு நடக்காம இருந்துகிட்டு இருந்தது. இப்ப அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயம் நல்லபடியா நடக்குமா, அதே எனக்கு கொஞ்சம் பெருமூச்சியா இருக்கு. பெரிய நிம்மதியாவும் இருக்கு." அப்படின்னு சொல்றாரு ராஜாங்கம். உடனே ராஜாங்கத்திட்ட சொல்றாங்க அப்பச்சி, "ஆமாம்மா, நீ சொல்றது நீ சரியா தான் சொல்லியிருக்க. இங்க சேதும் தமிழும் சேர்ந்து வாழறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்ல. ஆனா நம்மள தவிர இங்க சில பேரு என்ன நினைக்கிறாங்க, சேதும் தமிழும் பிரியணும்னு." உடனே நம்ம ஈஸ்வரி முந்துதாங்க. "அப்படிலாம் நாங்க ஒண்ணும் நினைக்கலையே. எடி நான் உன்னைய சொல்லவே இல்லையே. நீ எதுக்கு முந்துற?" "இல்ல அப்பச்சி, நீ எங்கள தான் சொல்ல வரீங்களோ அப்படின்னு நினைச்சேன்." "என்னத்த?" "நீங்க எங்கள தான் சொல்லுறீங்களோன்னு நினைச்சு நான் சொல்ல வந்தேன்."
உங்கள ஏன்டி சொல்லப் போறேன். இப்ப சாவுத்திரி பார்த்த வேலை அப்படித்தானடி இருக்கு. சேதும் தமிழும் வந்து சேர்ந்து வாழ்ந்த விஷயம் வந்து என் மகன் தாலிய எடுத்து பேரன் எடுத்து குடுக்கப் போறான். இதை ஏற்படுத்தினது என் மகன். இந்த அளவுக்கு ஒரு ராஜாங்கன்னு ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கு. என் வயித்துல பிறந்த அந்த சாவுத்திரி இப்படி செய்வான்னு நான் நினைச்சு பார்க்கல. அந்த தாமரை அவ கூட சேர்ந்து இப்படி பண்றா என் பேத்தியும். நான் என்ன செய்யனே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ராஜாங்கம் சொல்றாங்க, அம்மா இம்மல அந்த சாவுத்திரியும் அவளும் இம்மல இந்த வீட்டில் இருக்க வேண்டாம். அவளை வீட்டை விட்டு ஃபஸ்ட்டு வெளியே சொல்லி கெட் ஹவுஸில் இருக்க வைங்க பழைய மாதிரி அப்படின்னு ராஜாங்கம் சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே ஈஸ்வரிக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்குது. நம்மளை வந்து கொட்டாயில் கறக்கும் போது தானே இவங்க 2 பேரும் வந்து நம்மளை நக்கல் அடிச்சுட்டு இருந்தாங்கடி. இம்மளை இவங்களை 2 பேரும் சும்மா விடக்கூடாது. நம்ம எதிர்பார்த்த நேரம் நமக்கு அமைஞ்சிடுச்சு. இம்மளை விட்டுறக்கூடாதுடி அப்படின்னு ஈஸ்வரி அவங்க மகட்ட சொல்கிறாங்க. இந்த சைடில் தமிழ் வராங்க. மாமா அவங்க ஏதோ செஞ்சாலும் சரி, கண்டுபிடிச்சி அவங்க தான் பிரச்சனையை முடிச்சிட்டாங்கல்ல. உடனே தமிழ் சொல்லவும் நம்ம ராஜாங்கம் கொஞ்சம் மன்னிச்சு விடுறாங்க. வேண்டாம்ப்பா, அவங்க ஏதோ எப்போ பார்த்தாலும் தப்பு பண்ணுறாங்க. அவங்க ஏற்கனவே கொட்டாயில் இருந்து தானே வந்தாங்க. திரும்ப ஏன் கொட்டாயில் கொடுத்து அவங்கள கஷ்டப்படுத்துவானே அப்படின்னு சேதும் சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே ராஜாங்கம், சரி நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் உள்ளே போகிறாங்க. இந்த சைடில் அப்பச்சியை போய் பேசுகிறாங்க. நம்ம சேதுவும் அப்பச்சியும் வந்து, பரவாயில்ல அப்பச்சி, தமிழ் எப்படியோ சம்மதிக்க மாட்டாளுன்னு நான் நினச்சேன். நான் நல்லபடியாக சம்மதிச்சு அது எப்படிடி விடுவேன்? அவளை சும்மா விட்டுருவேனா? என் பேரன் வந்து இந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்க்குற அளவுக்கு செஞ்சுருக்கான். அது வந்து அவன் வராமல் இருந்தால் நல்லாவா இருக்கும் அவா? என் பேரன் இந்த கல்யாணத்தை இப்போ உங்களுடைய கல்யாண நாள் எவ்வளோ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நடந்திருக்கு. ஆனால் அவள் சாவுத்திரி பார்த்த வேலைக்கு மட்டும்தான் எனக்கு வயிறு கோவமாக வருது. சரி சேது, நீ எதுவும் போட்டு நினைக்காத. எப்படியோ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாலே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சேதுக்கும். அப்பச்சி எப்படியாவது டைவர்ஸ்கிட்ட இருந்து அந்த தமிழ் வந்து வாபஸ் வாங்கிறதுக்கு நம்ம அடுத்த பிளான் போட்டு எப்படியாவது அந்த இதை வந்து வாங்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே சேதுக்கு பக்கத்தில் நிற்கக்கூடிய அப்பச்சிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏய் அது எப்படின்னு நான் பிளான் போடுறேன். அதுக்கு அடுத்தடுத்து என்ன செய்கிறேன்னு மட்டும் பாரு. நீ வந்து எப்போதும் தமிழ் மேலே கோவப்படாமல் அன்பாக இருக்க மட்டும் கற்றுக்கோ. நீ அவசரப்பட்டு பேசுனதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. அவள் செஞ்ச ஒரு தப்புக்கு அவளுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை நம்ம குடும்பத்துலேருந்து கொடுத்தோம். அத்தனையும் அவள் ஏற்றுக்கிட்டு நம்ம குடும்பத்தில் இருக்கிறதே பெரிய விஷயம். அடுத்தடுத்து நல்ல பேரை தான் வாங்கி கொடுக்கா. அந்த தமிழ் இந்த வீட்டில் வாழ வந்த செல்வம். அந்த செல்வத்தை நம்ம எக்காரணத்தை கொண்டாலும் இழந்துடக்கூடாதுடா அப்படின்னு அப்பச்சி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே சேதுக்கும், ஆமாம்மா, அவன் எங்கள் அம்மா மாதிரி ஒரு பிள்ளைய அவள் தான் பெற்று தரக்கூடிய தன்மை அவட்ட மட்டும்தான் இருக்குது. அவள் தான் எனக்கு வந்த வாய்ப்பு. அந்த என் மனைவியை யாருக்காண்டியும் நான் இழக்க தயாராக இல்லை. இதாண்டா பேராண்டி, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளோ அளவுக்கு நீ பொறுமையாக இருந்திருக்கிய, அது வரைக்கும் சந்தோஷம். இது அத்தனையும் கேட்டுக்கிட்டு நிற்காங்க ஈஸ்வரியும் தாமரை அந்த சைடில் நிற்கிறவங்க. இவங்களை 2 பேரையும் எப்படியாவது டைவர்ஸை வந்து வாபஸ் வாங்கணும்னு பிளான் போடுறீங்க. இதை எப்படியாவது பிரச்சனையை பெருசாக்கி நீங்கள் 2 பேரும் பிரியறதுக்கு நான் வழி மட்டும் செய்யலை. நான் ஈஸ்வரி இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ஈஸ்வரி வந்து இப்போ லாஸ்ட்டில் என்னெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு பார்க்க முன்னாடி இந்த சைடில் நிற்கக்கூடிய காவியா வந்து இவங்க என்ன பிளான் போட்டாலும் இது எப்படியும் நம்ம காவியா கண்டுபிடிச்சி சேதியும் நம்ம தமிழையும் பிரிக்காமல் பார்க்க போகிறாங்க. அடுத்தடுத்த எபிசோட் இப்படி தான் நண்பர்களே போகுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.